இப்போ காலையில் என்ன சாப்பிட்டேன்? சரி வச்சு இந்த பழம் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் பத்திரமா ஒரு தட்டுக்கு மேலே பத்திரமா வச்சுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான கருவுக்கு வந்து இதுதான் வழிவகும். நான் சொல்ல புரியுதா? இந்த பழம் குடிக்கிறதுக்கு எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கணும். வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு மூஞ்சி கை காலெலாம் அடங்கிட்டு பின்னாடி எல்லாம் குளிச்சுட்டு கூட என்ன பண்ணலாம்? காலையில் எழுந்திரிச்சு இந்த பழத்தை அறுத்து ரெண்டாக அறுத்து உப்பு சக்கரை எடுத்து உடம்ப அரை டம்ளர் தண்ணி இல்லைன்னா ஒரு டம்ளர் தண்ணி தான் என்ன பண்ணணும்? ஜூஸ் மாரி உள்ளூரில் குடிச்சிக்கணும். என்ன பண்ணணும்? உள்ளூரில் குடிச்சிக்கணும். ஒரு 11-12 மணிக்கு மேலே நீ சாப்பிடணும். அது வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது. வீட்டு வீட்டுக்கு போகக்கூடாது, இடம் வீட்டுக்கு போகணும். வெள்ளிக்கிழமை ஒரு பழம் சாப்பிடணும், சனிக்கிழமை ஒரு பழம் சாப்பிடணும், ஞாயிற்றுக்கிழமை ஒரு பழம் சாப்பிடணும். சாப்பிட்டு சரி எதுவுமே சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் பேசாதீங்க. இதுதான் பிடிக்கும். பழம் எக்காலத்துக்கு தொலைஞ்சிச்சு அப்படின்னா காய் தொலையக்கூடாது. அதேமாரி 3 பழத்தில் 2 பழம் குடிச்சு ஒரு பழம் விட்டுட்ட சூழ்நிலை காரணமாக அப்படின்னா அதுவும் இதுன்றது இவ்வளோ நாள் பட்ட கஷ்டன்றது அந்த இடத்துல சொல்ல வேண்டாம். அது புரியுதா? பத்திரமா வச்சு பத்திரமா பண்ணல. இது முடிச்சு 4வது மாதங்கிறது கருவுக்கு கைது சத்தியமாக தரும். இதில் மாற்றம் கருத்து எதுவுமே கிடையாது. நல்லபடியாக நம்மளால் பண்ணி கொடுப்போம். சரி எலும்பு சொல்ல வேணும்ப்பா. ஒரு சாப்பிட இந்த வர எலும்பு சொல்ல வச்சுக்கலாம்.